ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம காயத்ரி இருந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லி பேச ஆரம்பித்தேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட பேசவே ஆரம்பித்தேன். ஆனால் நீங்களும் என்கிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் எப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை நான் அறிமுகப்படுத்தினா அப்போவே என்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டீங்க. அது காரணம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரின்னு இருந்துட்டு, என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவனை போய் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் என் கூட நிற்பாங்கள்ல, அவங்க தான் என்னோடய ஒய்ஃப். அவங்களுக்கும் எனக்கும் சின்னதாக பிரச்சனை. அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்காக தான் அவங்கக்கிட்ட பேசவே ஆரம்பித்தேன். மற்றபடி உங்ககிட்ட நான் தப்பான நோக்கத்தோடு பேசவே ஆரம்பிக்க கிடையாது. அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுவும் கண்டிப்பாக நான் ஃப்ரெண்டாக தான் பேச ஆரம்பித்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் ஆகிருந்த மறித்து என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசினேன்னு சொல்லியிருப்பீங்க. நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்ததே என் லவ்வரை நினச்சி தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் என்னென்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இந்த மறித்து இப்படி ஃப்ரெண்டை தான் பேசணுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? நான் இப்போவே உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. அதோட இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.